அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியோர்களே, இஸ்லாமிய நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, பல விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஜ்லிஸில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களும் வருகை தந்திருந்தார்கள். அந்த சமயத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு பிடித்த விஷயங்களில் 3 விஷயங்கள் மிகவும் பிரியமான விஷயம். என்ன என்று பார்க்கும் பொழுது சொன்னார்கள், முதல் விஷயம் இத்ர் என்று சொல்லப்படுகின்ற குஷ்பு, அதாவது நறுமணத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். எனவேதான் ஆல்கஹால் சேராத, மது சேராத, நஜீசான வஸ்து சேர்க்கப்படாத இத்ராக இருக்குமே ஆனால் அது பயன்படுத்துவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுன்னத்தாக இருக்கிறது. ஆண்களுடைய இத்ர் நறுமணம் அதிகமாக இருக்கும், பெண்களுடைய இத்ர்ல நறுமணம் குறைவா இருக்கும். பெண்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் இத்ர் பூசக்கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வெளியே செல்லும் பொழுது பூசக்கூடாது. இரண்டாவது விஷயத்தை நபி அவர்கள் கூறினார்கள், எனக்கு பிடித்தது தொழுகை. நமக்கெல்லாம் தெரியும், எல்லா காரியங்களுக்கு பிறகும் நபி அவர்கள் பிறகும் சரி ஆரம்பத்திலும் சரி தொழுகையை நிலைநாட்டுவார்கள். நஃபிலான, சுன்னத்தான, வாஜிபான, ஃபர்தான தொழுகைகளை பேணி தொழுவார்கள். கால் வீங்கும் வரை தொழுவார்கள். மூன்றாவது விஷயத்தை சொன்னார்கள், அழகான, அமைதியான, தீனுடைய பெண். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை விரும்பினார்கள், அந்த பெண்ணை போற்றினார்கள் என்பதாக நமக்கு ஹதீஸ்ல சில விளக்கங்கள் கிடைக்கும். இதனை கேட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ஹலீஃபாக்களை பார்த்து, உங்களுக்கு பிடித்தவைகள் எவைகள், அவைகளை கூறுங்கள் என்று சொல்லும் பொழுது, முதலில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு பிடித்தது என்னவென்று சொன்னால் தாங்களுடைய முகத்தை பார்ப்பது, தன்னுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருப்பது எனக்கு பிடிக்கும் என்பதாக சித்திக் அக்பர் கூறினார்கள். இரண்டாவது விஷயம், அல்லாஹ்விற்காகவும் தங்களுக்காகவும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வது பிடிக்கும் என்பதாக சொன்னார்கள். இன்னைக்கு கஞ்சத்தனத்தில் உச்சத்தில் நாம் இருக்கின்றோம். ஒரு காலம் இருந்தது, ஒரு நேரம் இருந்தது. உதாரணமாக, எந்த இடத்தில் மஸ்ஜிதுகள் இருக்கின்றன, பள்ளிவாசல்கள் இருக்கின்றன என்று தெரிந்து கொள்வதற்கு பள்ளிவாசல்களுடைய மினாராக்களை, குப்பாக்களை பார்க்க வேண்டிய அவசியம் அந்த காலத்தில் இல்லை. எந்த பகுதியில் காலை நேரத்தில் தேநீர் குடிக்கின்ற கடைகளில் முஸ்லிம்களுடைய கூட்டம் மிகைத்திருக்குமோ அங்கே ஒரு மஸ்ஜித் இருக்கிறது என்பதை அடையாளமாக நாம் கொள்ள முடியும். இன்னும் சில பகுதிகள் அவ்வாறு இருக்கின்றன. ஆனால் இன்று அது குறைந்து விட்டது. மற்றவர்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மைகள் போய்விட்டது. கருமித்தனம், கஞ்சத்தனத்துடைய உச்ச நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அது மிகையல்ல, கசப்பான உண்மை. இது எந்த நபிமார்களுடைய சிஃபத்தும் இல்லை, எந்த ரசூல்மார்களுடைய தன்மையும் இல்லை, எந்த சஹாபாக்களுடைய பழக்க வழக்கமும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தாராளமாக தன்னுடைய வீட்டார்களுக்கு செலவழிக்க வேண்டும். வீட்டார்களுக்கு கூட, தனக்கு கூட செலவழிப்பதில் நாம் இன்று கருமித்தனத்தை பயன்படுத்துகின்றோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் சித்திக் அக்பர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், தாங்களுக்காகவும் அல்லாஹ்விற்காகவும் நான் என்னுடைய செல்வத்தை செலவு செய்வது எனக்கு பிடிக்கும்.
மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால், என்னுடைய மகளாக இருக்கக்கூடிய, நமக்கெல்லாம் அன்னையாக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உங்களுடைய துணைவியாராக இருக்கிறார்களே, அதன் காரணமாக எனக்கு மிகவும் பிடிக்கும் என்பதாக சித்திக் அக்பர் 3 விஷயத்தை பதிவு செய்தார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை இரண்டாவது கலீஃபாவாக இருக்க போகிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பிறகு இரண்டாவது கலீஃபாவாக திகழ்ந்த வாழ்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பேஷின் கோய் என்று சொல்வார்கள், முன் அறிவிப்பு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அறிவிப்பின்படி உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரண்டாவது கலீஃபாவாக இருக்கிறார்கள். அவர்களை கேட்டார்கள், உங்களுக்கு பிடித்த 3 விஷயங்களை கூறுங்கள். அவர்கள் கூறினார்கள், அம்ர் பில் மஅரூஃப், நல்லதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு நல்லது எங்க சொல்றோம்? எத்தனையோ விஷயங்கள் நல்லது இருக்குது, அதையும் நம்ம சுருக்கி வச்சுக்கிட்டு இதுதான் மார்க்கம் என்பதாக ஒரு மாடலாக போயிட்டு இருக்கோம். மொத்த நல்லதையும் சொல்லணும், சில நல்லதுகளை சொல்வது, சில நல்லதுகளை விட்டு விடுவது, இது மார்க்கம் அல்ல. தன்னுடைய வீடாக இருந்தாலும் சரி, மஸ்ஜிதாக இருந்தாலும் சரி, மக்தப் மதரசா நிஸ்வானாக இருந்தாலும் சரி, அநாதை இல்லங்களாக இருந்தாலும் சரி, நிக்காவுடைய மஜ்லிஸாக இருந்தாலும் சரி, மொத்த சுன்னத்துக்களையும் நாம் மக்களுக்கு முன்னால் வைக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அம்ர் பில் மாரூஃப், நல்லதை ஏவிக்கொண்டே இருப்பது. நஹி அனில் முன்கர், தீயதை தடுத்து கொண்டே இருப்பது இரண்டாவது காரியம். மூன்றாவது சொன்னார்கள், பழைய துணியை உடுத்துவது. இன்னைக்கு பாருங்க, ஜனவரி 1க்கு ஒரு துணி, முஹர்ரம் 1க்கு ஒரு துணி, அதுக்கப்புறம் பர்த்டேக்கு ஒரு துணி, அதுக்கு பிறகு ஈதுல் ஃபித்ருக்கு பல துணிகள், ஈதுல் அத்ஹாக்கு சில துணிகள், இவ்வாறு போய்கிட்டே இருக்குது. பல துணிகள் ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்குது. பழசு. யாரெல்லாம் ஒதுக்கி வைக்கிறார்களோ அவங்கள்ட்ட துணியும் இருக்காது, பர்க்கத்தும் இருக்காது. பெரும்பாலும் உலமாக்கள்லாம் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையிலேயே தச்சிடுறோமா, ஒரு 10 துணிகளையோ 5 துணிகளையோ 8 துணிகளையோ அதை அப்படியே வச்சு ஓட்டிக்கிட்டே இருப்பது தான். அந்த மாதிரி இன்னைக்கு புதுசா போடணும் என்பதாக நினைத்து கொண்டு பழையதை நாம் ஒதுக்கி விடுகின்றோம். ஆனால் ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பழைய துணியை பயன்படுத்துவது எனக்கு பிடித்த ஒன்றாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. அம்ர் பில் மாரூஃப் நஹி அனில் முன்கர் முக்கியமான அம்சமாக இருக்கிறது. எல்லா கட்டளையும் ஏவ வேண்டும், எல்லா விஷயங்களிலிருந்தும் தடுக்கின்ற எல்லா விதிகளை விட்டும் நாம் நியதிகளை விட்டும் மக்களை தடுக்க வேண்டும். முடிந்த அளவிற்கு நாவால் தடுக்க வேண்டும், அல்லது கையால் தடுக்க வேண்டும், அல்லது கல்பால் தடுக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தார்கள். அவர்களிடத்தில் அதே கேள்வியை முன்வைத்தார்கள். அவர்கள் கூறினார்கள், எனக்கு பிடித்தது என்ன என்று சொன்னால் உணவில்லாதவர்களுக்கு உணவளிப்பது. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு விருந்தாளி எந்த வீட்டுக்கும் போக மாட்டான், யாரும் விருந்தாளி அழைக்கிறதும் கிடையாது, எந்த வீட்டுக்கும் யாரும் வரவும் மாட்டான், இவனும் எந்த வீட்டுக்கும் போக மாட்டான். சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா சொந்த மாமா வந்தா அறிமுகப்படுத்துற, உங்க மாமாடா வந்திருக்கான், உங்க சித்தப்பா வந்திருக்கான், உங்க தாத்தா வந்திருக்காரு, தாத்தாவே பார்த்திருக்க மாட்டான் பேரை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, உங்களுடைய அண்ணன் வந்திருக்காங்க, உங்க தம்பி வந்திருக்காங்க, உங்களுடைய தந்தை வந்திருக்காங்க, அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இதற்கு பின்னாடி ஒரு கருமித்தனம், கஞ்சத்தனம் என்பது இருக்கிறது மறைந்து என்பதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உஸ்மான் பின் அஃபான் சொன்னாங்க, உணவில்லாதவர்களுக்கு உணவளிப்பது எனக்கு பிடித்தது. இரண்டாவது விஷயத்தை சொன்னார்கள், துணிவு இல்லாதவர்களுக்கு துணி இல்லாதவர்களுக்கு துணிவு இல்லை, துணி இல்லாதவர்களுக்கு ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுப்பதும் ஆடை அணிவிப்பதும் எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வருது இந்த சுன்னத்தெல்லாம். மூன்றாவது சொன்னார்கள், திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது பிடிக்கும். இன்னைக்கு பாருங்க, பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுப்பாங்க தன்னுடைய பிள்ளைகள், ஆனா குர்ஆன் முடிச்சிருக்க மாட்டாங்க.
இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா 9வது படிப்பாங்க. இன்னும் தரசா இபிலி ஃபதஹான் வதா கருமா இதுலயே கிடப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன? நமக்கு தமிழ் படிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, இங்கிலீஷ் படிக்கிறது நேரம் இருக்குது, பயோ படிக்கிறது நேரம் இருக்குது, சயின்ஸ் படிக்கிற நேரம் இருக்குது, சோசியல் படிக்கிற நேரம் இருக்குது, இன்டர்நெட்ல விளையாடுறதுக்கு நேரம் இருக்குது, சாங்ஸ் கேட்பதற்கு நேரம் இருக்குது. நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் அதை நாம் பார்ப்பதே கிடையாது. ஒரு காலத்தில் இருந்தது, எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 2 மதரசாவுக்கு போவேன். இன்னும் ஞாபகம் இருக்குது. ஃபஜருக்கு பிறகு ஒரு மதரசா, மகரிப் பிறகு ஒரு மதரசா. அநேகமா சொல்றேன், என்னுடைய 8 வயசுல பல குரான், நாசரத்துல் குரானை பார்த்து ஓதுவதை முடித்து விட்டேன். 11 வயசுல நான் ஹிப்ஸுக்கு போய் சேர்றேன். 16 வயசுல நான் ஹாஃபிஸ் ஆகிறேன். இது பெருமையா இருக்க தவிர இதை நான் என்னை பற்றி மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் சொல்லவில்லை. இன்றைய காலத்துடைய பிள்ளைகளோட நிலை என்ன தெரியுமா? 10th எந்த சப்ஜெக்ட்ல போய் யார்கிட்ட போய் டியூஷன் போகலாம், இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். குறிப்பாக 9th வரைக்கும் பசங்க மக்தப்க்கு மதரசாவுக்கு வர்றாங்க. அதுக்கு பிறகு அப்படியே போயிடுறாங்க. 10th பப்ளிக் எதிர்த்துன்றாங்க. அப்ப நான் யாரான்னு கேட்டேன். அவன் பப்ளிக்னா நான் யாரு? எனவே சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? குரானை விட்டு, ஹதீஸை விட்டு, பள்ளியை விட்டு, மசீதை விட்டு தூரமாயிட்டே போயிட்டு இருக்கோம். ஆனா பெற்றவங்களுக்கு கவலை இல்லை, மற்றவங்களுக்கும் கவலை இல்லை. இப்படியே போச்சுன்னா சமூகம் என்ன ஆகுது? உஸ்மான் பின் அஃபான் சொன்னாங்க, திலாவத்துல் குர்ஆன், குரான் ஒவ்வொரு வீட்டிலும் ஓதப்பட வேண்டிய ஒரு விஷயம், குரான் ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் ஓதப்பட வேண்டிய விஷயம். ஏதோ ரமலான்ல தராவில தொழுகிறதோ, ரமலான்ல ஒரு குரான் முடிப்பது மட்டும் குரானுடைய கடமை அல்ல. முழு வாழ்க்கையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குரான் ஓதிக்கிட்டு இருக்கணும். அவருடைய தர்ஜுமாக்களை பார்த்துட்டு இருக்கணும். தர்ஜுமாலாம் எங்கேயுமே கிடையாது. நாம் ஓதக்கூடிய, தினந்தோறும் ஓதக்கூடிய சூறாக்களுக்கான அர்த்தம் கூட தெரியாது. ஏன்? நாம் தொழுறோமே, சுபா ரப்பில் அசீம் அர்த்தம் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? சுபா ரப்பில் ஆலா அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லாஹ் அக்பருக்கு வேணா அர்த்தம் சில பேருக்கு தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் கூட சில பேருக்கு அர்த்தம் தெரியும். முழுமையா தொழுகலை என்ன ஓதுறோம், என்ன தர்ஜுமா, அதுக்கு என்ன பொருள், என்ன சொல்றோம் தெரிஞ்சாதானே அந்த தொழுகையில சுவை ஏற்படும், ருசி ஏற்படும், டேஸ்ட் இருக்கும். எதுவுமே தெரியாத போய் ஒரு ஊமை மாதிரி, ஒரு பொம்மை மாதிரி தொழுகிட்டு வந்தா என்ன அர்த்தம்? எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, குரானும் ஹதீஸும் நம்முடைய உயிருக்கு மேலான சொத்தாக இருக்கிறது. கடைசியில் நாயகம் சாசனம் கேட்டார்கள், அலி கர்ரமல்லாஹ், உங்களுக்கு பிடித்த 3 விஷயங்கள் சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, விருந்தாளியை உபசரிப்பது. இன்னைக்கு விருந்தாளியை தேட வேண்டியதா இருக்கு. எந்த வீட்லயும் தான் சொல்லுவாங்க. விருந்தாளியை உபசரிப்பது முதல் விஷயம், அலி அவர்களுக்கு பிடித்தது. 2வது விஷயம், வெயில் காலத்தில் நோன்பு வைப்பது. எப்படிப்பட்ட விஷயத்தை விரும்பி இருக்காங்க பாருங்க. 3வது விஷயம், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்வது. உடனே அந்த இடத்திற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகை தருகிறார்கள். அவர்களுக்கும் நபி அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கு பிடிச்ச 3 விஷயங்களை சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க, பாதையை மறந்தவனுக்கு பாதையை காட்டுவது, பாதையை தொலைத்தவனுக்கு பாதையை சொல்லி தருவது. எத்தனையோ பேர் பாதையை மறந்துடுவாங்க அந்த காலத்துலலாம். இப்போ கூகுள் மீட் வந்துருச்சு, கூகுள் மேப் வந்துருச்சு, போன் வசதி வந்துருச்சு. இப்பவே இவ்வளவு கூட நம்ம பாதையை மறந்துட்டு போயிடுறோம், தப்பான பாதையில போயிடுறோம். பாதையை மறந்தவனுக்கு பாதையை காட்டுவது. இன்னைக்கு பாருங்க, அட்ரஸ் தெரியாதவன்ட்டு போய் அட்ரஸ் கேட்டா அவன் இங்கிலீஷ்ல சொல்லுவான். இங்கிலீஷ் தெரியலன்னா அவன்கிட்ட கேட்கிறோம், நம்மள மாதிரி ஆளுங்க. அவனும் இங்கிலீஷ்ல சொல்லுவான், இல்ல திட்டிட்டு போவான், இல்ல சொல்ல மாட்டான். இப்படிலாம் சுயநலமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண இங்கிலீஷ்ல நமக்கு தெரியலன்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்டு பாருங்களேன், ஐ எம் பிஸி, ஐ எம் நோ டைம், கிறுக்க மாதிரி பதில் சொல்லிட்டு போவான். யாருக்கும் யாரும் உதவுன்னு நினைக்கிறதே கிடையாது. சுயநலம் சுயநலம் சுயநலம். ஆனால் சஹாபாக்களும் சரி, நபிமார்களும் சரி, ரசூல்மார்களும் பொதுநலத்தோடு வாழ்ந்தார்கள். உலமாக்களாகிய நாமும் பொதுநலத்தோடு வாழ வேண்டும். முஸ்லிம்களாகிய நாம், முஃமின்களாகிய நாம், அல்லாஹ்வின் மீது விசுவாசம் கொண்டவர்களாகிய நாம் பொதுநலத்தோடு இருக்க வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதே மாதிரி வணங்கக்கூடிய ஏழை மீது கருணை காட்டுவது 2வது விஷயம்.
இபாதத் செய்யக்கூடிய ஏழையின் மீது கருணை காட்டுவது இரண்டாவது விஷயம் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிடித்தவை. மூன்றாவது விஷயம் குடும்ப பாரம் உள்ள ஏழைக்கு உதவுவது. இது எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இந்த விஷயத்தை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் சொல்கின்றான், எனக்கும் பிடித்த 3 விஷயங்கள் என்ன, அடியார்கள் செய்யக்கூடிய 3 விஷயங்கள் என்னவென்று சொன்னால், ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில தன்னுடைய செல்வத்தையும் தன்னுடைய நேரங்களையும் ஒதுக்குவது என்று அல்லாஹ் சொல்கின்றான். இரண்டாவது பாவங்களை வருந்தி அழுதக்கூடியவர்கள் மீது அவருடைய பாவங்களை மன்னிப்பது. பாவங்களை வருந்தி பாவங்களை நினைத்து அழுகுறாங்க இல்லையா நல்லவங்க, அவங்களுடைய பாவத்தை மன்னிப்பது அல்லாஹ்வுக்கு பிடித்தது. மூன்றாவது வறுமையின் நேரத்தில் பொறுமையாக இருக்கக்கூடிய முஃமின்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான். இந்த விஷயங்கள், இந்த சம்பவங்கள் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். முனப்பஹாத்தில் எழுதப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் மேலே சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களையும் அவர்கள் எவ்வாறு பேணி செய்தார்களோ, நபிமார்களும் சரி, சஹாபாக்களும் சரி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் சரி, அதே போன்று அல்லாஹ் நேசிக்கின்ற 3 விஷயங்களையும் நாம் பேணி செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தந்துருவானாக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.